பவுனியா வைஸ்டோன் அந்த கீழே வந்து வைஸ்டோன் கேக் கடை, மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த இதில் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாங்க. அப்படியே நாங்கள் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்றதுமே உங்களோட பயிர்ந்து கொள்ளாமல் தான் வந்தாங்க. இவான் வந்து கல் ஒன்று இருக்குது. கல்லில் வந்து இந்த வழியாக செட்டப் பண்ணி தண்ணி ஒழுகுற மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்படி இதுலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு உண்மையாக சாப்பிட வந்து இங்கே ரோட்டில் வந்து எங்களுக்கு புதினம் பார்க்கணும்னு சொன்னால் நல்ல விருப்பம் தானே. இப்படி என்ன ரோட்டில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே ரோட்டை எப்படி தெரியுது? கடை சாப்பாடு நல்லா தான் இருக்கு. நேற்று சாப்பிட்ட மாதிரி வீட்டு சாப்பாடு கிடைக்காது இந்த நாள் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். மேம் எல்லா பேருமே வந்து அப்படியே காலியாகி போயிடுது. அண்ணா வந்து வழி அனுப்பி நாங்கள் கிட்ட போவோம். கண்ணால கண்ணீர் வருது இல்ல? பாய். பவுனியா வைஸ்டோன் அந்த கீழே வந்து வைஸ்டோன் கேக் கடை, மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த அமைதியில் பாருங்கள். அப்படியே பவுனியா இப்போ சுற்றி பாருங்க. பார்த்தீங்களா? நாங்கள் வந்து மேலே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எங்களோட அண்ணா வந்திருந்தவரன்னு சொல்லி அண்ணாவை வந்து நாங்கள் கொழும்பு அனுப்புறதுக்காக நாங்கள் பவுனியா வரைக்கும் வந்து அண்ணாவோட சேர்ந்து நிறைய நாள் இருக்கிறாங்க. 2 மாதங்களுக்கு சந்திச்சாலும் அந்த அண்ணாவோட சேர்ந்து ஒரு படம் ஒன்றும் பார்த்துட்டு தியேட்டரில் அப்படியே வந்து இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாங்க. அப்படியே நாங்கள் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்றதுமே உங்களோட பயிர்ந்து கொள்ளாமல் தான் வந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் உள்ளுக்கு போய் வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற வந்து உங்களுக்கு நான் பயிர்ந்து கொள்ளும். இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் உள்ளே நான் போய் பார்த்தோன்னு பார்க்கவே வந்து நல்ல அவ்வளோ ஒரு அழகான க்யூட்டாக அந்த இடமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தால் அதை வந்து உங்களுக்கு நான் பயிர்ந்து கொள்ளும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போவோம். ரெஸ்டாரண்ட் வந்து இடம் முன்னுக்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல வடிவான ஒரு கல் ஒன்று இருக்குது. கல்லில் வந்து இந்த வழியாக செட்டப் பண்ணி தண்ணி ஒழுகுற மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ள தண்ணி வந்து திருப்பி ரிட்டர்னில் போய் இங்கே தண்ணி வந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து முன்னுக்கு வந்து விரவே வந்து கவரக்கூடிய மாதிரி நல்ல கல்லில் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது வந்து என்ன சொன்னால் இது வந்து பார்க்க இந்த என்ன பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து உண்மையான பூக்கண்டு மண்ணில் வச்சு வச்சுருக்குறாங்க. அப்படியே எங்கள் இடத்துல பார்க்கணும். அதுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒரு அழகாக இருக்குது. அதோட வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து ஒவ்வொரு லைட்ஸ் வச்சுருக்காங்க. அதோட வந்து உள்ளேயுமே வந்து உங்களால் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து மேலேயுமே வந்து பேரண்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க. அப்படியே இது வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து மேலாண்ட மேட மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறோம். இதில் இருந்தேன்னு சொன்னால் இதில் ஸ்க்ரீன் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒன்று தெரியலை. இந்த ஸ்க்ரீனை நாங்கள் உலகணும்னு சொன்னால் அந்த பவுனியாவே தெரியும். வாங்க. பார்த்தீங்களா எப்படி தெரியுது? அந்த ஸ்க்ரீனை விளத்துனா நாங்கள் வந்து இந்த வியூவையும் பார்க்கும்போது சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வியூவை காட்டுவோம்னு சொல்லி தான் வாங்கினாங்க. ஆனால் வந்து இந்த இதில் விட்ரா அண்ணாக்களே வந்து வடிகாடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தந்துட்டு போகிறாங்க. இப்படி இதுலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு உண்மையாக சாப்பிட வந்து இங்கே ரோட்டில் வந்து எங்களுக்கு புதினம் பார்க்கணும்னு சொன்னால் நல்ல விருப்பம் தானே. இப்படி என்ன ரோட்டில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே ரோட்டை எப்படி தெரியுதுண்டு. அதில் வந்து மேலே கடைகள் எல்லாமே தெரியுது பாருங்க. இங்கே வந்து பார்த்து நாங்கள் வந்து சாப்பிடலாம். இப்போ எங்கட ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கால சைடில் வந்து இது சாப்பாடு வந்து பார்த்துக்கொண்டு ஆர்டர் பண்ணி பார்த்துக்கொண்டு இருக்கணும். உண்மையுமே வந்து நல்ல அழகாக இருக்குது. ஆனால் வந்து இந்த திரையை இழுத்து இருந்து சாப்பிட தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு புதினம் பார்த்துக்கொண்டு சாப்பிடலாம். ரோட்டால் என்ன நடக்குது, யார் போகிறது, வடிவான பிள்ளைகள் போகிறாங்க வடிவான அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாகவே நான் சுற்றி காட்டினேன். இது வந்து வைஸ்டோனோட முதலே சொல்லிப்போம். கீழே வந்து கேக்குகள் இருக்கிற கடை, மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்னாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நானும் மச்சாலும் தான் வந்து நாங்கள் என்னத்துக்கு உடுப்படுத்தியாங்க. எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உடுப்படை கேட்க வந்துடுறாங்க. உண்மையிலேயே சாப்பாடுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து இங்கே வித்தியாசமான முறையில் வந்து நல்ல கிண்ணங்களில் வச்சு தருவாங்க. அதையுமே உங்களுக்கு
மற்ற இதுல வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா மாவு டிஷ் அப்படியான இதுல. ஆனா இங்க வந்து சாப்பாடு வந்து வேற வித்தியாசமான முறையில கொடுப்பாங்க. நாங்க வந்து போய் பார்ப்போம். ஓகே வாங்க. அப்படியே வந்து இங்க நாங்க வந்து போட்டோ ஷூட் செய்யலாம் செய்யணும் மட்டும் சொன்னா இதுல வந்து வடிவா போட்டோ எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி எங்கடைக்கு வடிவா போட்டோஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே அதோட வந்து கவர்னர் என்ன சொன்னா இந்த இடத்துல வந்து மேலே எல்லாம் வந்து நல்ல பழக்கையா லேர்ட்ஸ் கட்டிய மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படியே எங்களோட டீமை வந்து பாருங்க. எங்களோட டீமை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமான டீம் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஆர்டர் பண்ணீங்க? ரைஸ் அண்ட் கொத்து. எல்லாரும் வந்து ரைஸ் அண்ட் கொத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோட வந்து இந்த லைட்ஸுமே வந்து அழகா இருக்கு. அதோட வந்து ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து லைட்ஸ் வச்சிருக்காங்க. லைட்ஸ் ஓகே. அப்படியே வாங்க. அப்படியே வந்து முக்கியமாக வந்து காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னா இதை பார்க்க உங்களுக்கு தூரத்திலேருந்து பார்க்க தெரியும். அந்த மார்பிள் சீட் மாதிரி இல்லாட்டி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. இது வந்து எல்லாமே உண்மையான கற்கள். வந்து காட்டுங்க. இங்கே பாருங்க. இது வந்து உண்மையான கல் கட்டிருக்காங்க. அம்மா அப்படியே இந்த இங்கால சைக்கிள் தூங்குகள் இந்த தூங்கு சைக்கிள் அப்படியே தூங்கு எல்லாமே இந்த உண்மையான இந்த கல் வந்து பதிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால வந்து பார்த்தோம்னா ஒரு நீட்டாக இருக்கு. அதே போல வந்து இதுதான் வந்து நாங்கள் கை கழுவுற இடம். அது வந்து பாருங்க. இது வந்து அந்த என்ன சொல்றது இந்த வேஷம் மாதிரி ஷேப்ல வந்து செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. வேற இதுவுமே வந்து கல்லுல தான் பதிச்சிருக்காங்க. கருங்கல் ஓகே. எங்களுக்கு ஓட்டருமே வந்துட்டு அதே போல வந்து ஏசிட்ட பெருசு சொன்ன மாதிரி தியேட்டருக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ வந்து செம்ம பசி. நாங்கள் மதியம் சாப்பிடல. எப்பயாவது இருந்துட்டு தான் எங்களை அண்ணாவும் வருவேன். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் சந்தோஷமா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வவுனியா வந்து நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு வாங்க போய் சாப்பிடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் வந்துட்டு பாருங்க. நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி ஒரு கிண்ணத்தில் வந்து சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிண்ணத்தில் வந்து ரிம்பா வந்து சாப்பாடு வந்திருக்கு. நாங்கள் வந்து 3 மொத்தம் 2 ரைஸும் ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய சொன்னால் எல்லாருக்கும் சோடாவோட கூட்டிட்டு நாங்கள் வந்து எல்லாம் சப்ளை பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சில்லி சம்பல் வச்சுருக்காங்க. கரண்டி நல்லா மூடி இப்படி மூடி வச்சுருக்குறாங்க. ஓகே சோடாவும் எல்லாரும் கொடுப்பான். அது தண்ணி கட்டிட்டா. ஓகே ஓகே வாங்க. நாங்கள் வந்து எல்லாரும் செட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே இப்போ சாப்பிடும். நான் கொஞ்சம் கொத்து எடுத்தேன். அடுத்தது வந்து எனக்கு ரைஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கும் தானே? ஓகே ரைஸ் கொஞ்சமாக சோஸ் சில்லி சம்பல் ஓகே. எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால் இந்த முள்ளு கரண்டி இந்த கரண்டியும் தந்தவங்க. பட் நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம். தெரியும் எப்பயுமே வந்து நாங்கள் கரண்டியால் சாப்பிடுறது. எனக்கு நம்ம கையால் சாப்பிட்டா தான் நிறைய வடிவம் அள்ளி சாப்பிடலாம். ஓகே ஓ அப்படியே நாங்கள் குழச்சி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே காட்டுங்க வீட எப்படி இருக்கு. இங்கே பாருங்க. எனக்கு கொத்து தான் இருப்போம். அதெல்லாம் கொத்து தான் சாப்பாடு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு சொப்டா இருக்கும். சொப்டா இருக்கு. கொத்து சொப்டா இருக்கு. எனக்கு சாப்பாடு நான் சொன்னேன் தானே. நான் நான் தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் வந்து சாப்பாடு நல்லா தான் இருக்கு. ஓகே இப்போ என்ன பாருங்க தண்ணியா இருந்து சந்தோஷமா சாப்பிடுறோம். ஓகே எப்படி இருக்கு சாப்பாடு? கவி நல்லா இருக்கா? லோஜி அண்ணா எப்படி இருக்கு சாப்பாடு? சியானா எப்படி இருக்கு சாப்பாடு? anything சாப்பிடுங்க. அப்ப வாக்கி இருக்கிறது என்ன? ரித்திக்
ரித்திக் எப்படி இருக்கு சாப்பாடு? டேனு நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஓகே சாப்பிடுவோம். முதல்ல சாப்பிட்டு மிச்சது நாங்கள் பார்ப்போம் என்னண்டு. ஓகே என்னண்டு எல்லாம் சாப்பிட்டு கொண்டுக்கணும். என்ன வேணா ஏதோ சொன்னீங்க? உங்களுக்கு வீட்டு சாப்பாடு தான் விருப்பம் என்ன? என்னென்னு சொன்னால் கொழும்புலையுமே வந்து இப்படி தானே நடுக கடை சாப்பாடை சாப்பிட்டு இயலாது. வீட்டு சாப்பாடு தான் அவருக்கு விருப்பம். நேற்று அப்படி இன்றைக்கு இப்படி. நேற்று வாழையில விருந்து, இன்றைக்கு கடையில் ரெஸ்டாரண்ட்ல. எங்களோட ஹீரோவை பாருங்க. ஐயா ரித்திக் எங்க வந்த நீங்க? எங்க வந்த நீங்க? ஹாய் பாய். இப்போ வந்து நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். எல்லாட்ட பேருமே வந்து அப்படியே காலியாகி போயிடுங்க. ஒன்றுக்குமே இல்லை. வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே வழியாக சாப்பிட்டேன். பயந்து நம்ம போக போகிறோமே. அரிசி மட்டும்தான் லேட் பண்ணி கொண்டு ரைன் என்னது இல்லை. ரைஸ் என்ன விருப்பமே வழியாக சாப்பிடுறது. கரண்டியில் சாப்பிட்றது, கையில் சாப்பிட்றது வழியாக. ஓகே நாங்கள் சாப்பிட்டு வந்து நாங்கள் போவோம். நாங்கள் சாப்பிட்டு மேலே வந்து சாப்பிட்டாங்க. கீழே போகிறோம். அப்படியே போய் எங்கள் அண்ணா வந்து வழி அனுப்பிட்டு நாங்கள் விட்ட போவோம். ஓகே லோஜண்ணா லோஜிதா என்னதுக்கு நிக்கிறீங்க? கண்ணால கண்ணீர் வருது இல்ல? பாய் கபிலா பாய். என்ன மிஸ் பண்றீங்களா? போயிட்டு வாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. பாய் பாய் அப்ப போங்க. சரி போயிட்டு வாங்க. நீ எப்ப வர்றது? 22 தம்பியோட பிறந்த நாளுக்கு வர்றது. அவர்கிட்ட பர்த்டே முடிஞ்சு. எந்த பர்த்டேன்னு அது 10ஆம் மாசம் 19 பார்ப்பேன். வருவீங்களோ? பாய் 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 பாய்.